பாலாக நீங்கள் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பால் வைக்கிற பால், நம்ம சாதா ஆரோக்கிய பால். அந்த மாதிரி நம்ம பால் வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இந்த பாலை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க பொறுத்து நீங்கள் குண்டாகிறீங்களா, உஜ்டிக்காக இருக்கீங்களா, இல்லை ஒல்லியாக இருக்கீங்களாங்கிறதெல்லாம் இருக்கும். இங்கே எந்திரிச்சு பல்லு விளக்குறாங்களோ இல்லையோ, எனக்கு பெட் காஃபி வேணும்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு தான் வேறு வேலையை பார்க்குறாங்க. இல்லை பல்லு விளக்கிட்டு குடிக்கிறாங்களோ அப்புறம் பால் குடிச்சதான் அன்றைக்கி நாளே வேலை செய்யுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட அந்த பால் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அது இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சத்துக்கள்லாம் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இப்போ இரும்பு சத்துக்கள் முக்கியமாக இருக்குது. புரதச்சத்துங்கிறது ஒரு 8 கிராம் அளவில் இருக்குது. அதே மாதிரி 0.1 கிராம் அதிக அளவில் மற்ற பொருட்களை ஒப்பிடும்போது அதிக இரும்பு சத்து இதில் நிறைய இருக்குது. இன்னும் நீங்கள் பாலாக குடிக்கிறத விட அதை தயிராக மாற்றியோ இல்லை மோராக மாற்றியோ குடிக்கும்போது அதில் உங்களுக்கு சத்துக்கள் இன்னமும் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு கொழுப்பு இந்த கொழுப்பு அமிலங்கள்லாம் சேராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கிட்ட பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கொழுப்பு நீக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் கூட பாடியிருக்காரு, அத்தோரப்பேயும் அத்தோரமேயும் குறும்பாடு அது போட்டாதான் நமக்கு சாப்பாடுட்டு ஆட்டுப்பால், மாட்டுப்பால், ஒட்டகப்பால், கழுதப்பால்னு சொல்லிட்டு பல விதமான பால்கள்லாம் இருக்குது. அந்த பால்களில் கிட்டத்தட்ட இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரியான சத்துக்கள் தான். நம்ம தான் விலையில மாற்றி வச்சு விற்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆரோக்கியமான பொருளை தினம் தினம் அப்படி பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த